பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார். காதலனை தாக்கிவிட்டு வன்கொடுமை செய்த 2 பேரை தேடும் காவல்துறை. பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் காவலர்கள் விசாரணை. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருவதாக தகவல். நாடு முழுவதும் 15 லட்சம் சிபிஎஸ்இ பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி. கற்பிக்கும் திறனை மேம்படுத்த அடுத்த ஆண்டு 50 மணி நேர பயிற்சி வழங்க முடிவு. வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கினால் நிபந்தனையின்றி திமுகவை ஆதரிக்க தயார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. இடஒதுக்கீட்டிற்கே முட்டுக்கட்டையாக உள்ள பாஜக கூட்டணியை விட்டு அன்புமணி வெளியேறுவாரா? வன்னியருக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தால் திமுக கூட்டணியை ஆதரிக்க தயார் என்ற அன்புமணிக்கு அமைச்சர் சிவசங்கர் சவால். கிறிஸ்துமஸையொட்டி மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு சிறப்பு ரயில் நாளையும் இயக்கப்படும் என அறிவிப்பு. கோவை பன்னிமடையில் யானை கூட்டத்தை விட்டு பிரிந்த குட்டி தாயுடன் சேர்த்து வைக்க போராடும் வனத்துறை. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சாலையோரம் நின்ற காரின் மீது மற்றொரு வாகனம் மோதி விபத்து. திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் 3 பேர் உயிரிழப்பு. உதகையில் 2வது நாளாக படர்ந்துள்ள உறைபனி. வாகனங்கள் மீது படிந்துள்ள பனியை கையில் எடுத்து ரசித்த மக்கள். சேலம் மாவட்டம் மேட்டூரில் காவிரி ஆற்றில் கலக்கும் அனல் மின் நிலைய ரசாயன கழிவுகள். தண்ணீர் மாசடைந்ததால் பொதுமக்கள் கவலை. சபரிமலையில் நாளை மண்டல பூஜையொட்டி குமுளிக்கு 100 சிறப்பு பேருந்துகள் திண்டுக்கல், பழனி, திருச்சி மற்றும் மதுரையிலிருந்து இயக்கப்படும். விமானங்களில் கையோடு 7 கிலோ எடைக்குள் ஒரு பையை மட்டுமே எடுத்து செல்ல புதிய விதிமுறை. கூடுதல் பைகள் இருந்தால் லக்கேஜ் பிரிவிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டுக்கு நாளை மறுதினம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. திருவண்ணாமலைக்கு செல்லும் நிலையில் கருப்பு கொடி காட்டப்படும் என காங்கிரஸ் அறிவிப்பு. திரையரங்குகளில் பராமரிப்பு கட்டணத்தை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு அனுமதி. டிக்கெட் கட்டணம் உயராது என திரையரங்கு உரிமையாளர்கள் உறுதி. கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். தமிழ்நாட்டில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவில் பிரார்த்தனை செய்த கிறிஸ்துவர்கள். வாட்டிகனில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் போப் பிரான்சிஸ் பங்கேற்பு. இது நம்பிக்கைக்கான நேரம் என மக்கள் மத்தியில் உரை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக போட்டியிட வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்புவதாக அமைச்சர் முத்துசாமி கூறிய நிலையில் அந்த தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடுவதுதான் வழக்கம் அக்கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். எங்களுடைய கழகத்தோளுடைய விருப்பம் என்ன என்பதை தலைமைக்கு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நிறைய கட்சிக்காரங்கள் எல்லாரும் கண்டிப்பா ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த உணர்வு இருக்கும். அந்த உணர்வுகளை தலைமைக்கு தெரிவிப்பது என்பது அவர்களுடைய விருப்பம். எப்போதுமே அது ஏற்கனவே காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதி அல்லது காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி என்கிற முறையில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் தோழர்கள் விரும்புவார்கள். கூட்டணியில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட வெற்றி பெற்ற இடங்களிலே ஈரோடு தொகுதி ஒன்று. எனவே அப்படி காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் விரும்புவது வாடிக்கை தான், சகஜம்தான். இருந்தாலும் இது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களிடத்தில் கேட்கிற போது திரு ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்கிறார், இது கூடி பேசி கலந்து பேசி முடிவு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்.
பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 27ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார். வரும் 27ஆம் தேதி சென்னையில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் தங்கும் அமித்ஷா 28ஆம் தேதி சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலைக்கு செல்கிறார். திருவண்ணாமலையில் மாவட்ட பாஜக அலுவலகத்தை அமித்ஷா திறந்து வைக்கவிருக்கிறார். கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின்னர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கும் செல்லவிருப்பதாகவும் சாமி தரிசனத்தை முடித்துக் கொண்டு அன்றைய தினமே அமித்ஷா டெல்லிக்கு செல்லவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அம்பேத்கர் பற்றிய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டுக்கு வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதும் இந்திய அரசியலமைப்பின் மீதும் நம்பிக்கையுள்ள அனைவரும் ஒன்று கூடுவோம் எனவும் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இளம்பெண்ணை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கில் வரும் 27ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் வசித்த கல்லூரி மாணவி சத்யபிரியாவும் அதே குடியிருப்பில் வசித்த சதீஷ் என்பவரும் காதலித்து வந்ததாகவும் சத்யபிரியாவின் பெற்றோர் எதிர்ப்பால் சதீஷுடன் பேசுவதை சத்யபிரியா நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி கல்லூரிக்கு செல்ல பரங்கிமலை ரயில் நிலையம் வந்த சத்யபிரியாவை மின்சார ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சதீஷ் ஜாமீன் கிடைக்காததால் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் 70 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிபிசிஐடி தரப்பில் சென்னை அல்லிகுடத்தில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு வரும் 27ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று நீதிபதி ஸ்ரீதேவி தெரிவித்துள்ளார். ஒடிசா ஆளுநரின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மணிப்பூர் ஆளுநராக முன்னாள் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லாவை நியமித்துள்ளார். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒடிசா ஆளுநராக இருந்த ரகுபர் தாஸின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் ஆளுநராக இருந்த ஹரிபாபு கம்பம்பட்டி ஒடிசா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ராணுவ தலைமை தளபதியும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான வி.கே. சிங் மிசோரம் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் மணிப்பூர் ஆளுநராக முன்னாள் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பீகாருக்கு மாற்றப்பட்டுள்ளார். பீகார் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கேரளாவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த நியமனங்கள் பொறுப்பேற்கும் நாளிலிருந்து தொடங்கும் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சிராய் என்ற கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் நிதிஷ் ராணேவுக்கு விவசாயி ஒருவர் வெங்காய மாலை அணிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 10 நாட்களாக வெங்காயத்தின் விலை குவிண்டாலுக்கு 2000 ரூபாய் வரை வீழ்ச்சி கண்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நிலையில் வெங்காயத்திற்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்ற எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் அமைச்சர் நிதிஷ் ராணே மேடையில் பேசிய போது விவசாயி ஒருவர் வெங்காய மாலை அறிவித்தார். பிறகு அந்த நபர் மைக் பிடித்து கண்டன முழக்கம் எழுப்ப முயன்றதால் காவலர்கள் அவரை தூக்கிச் சென்று கைது செய்தனர். சண்டிகர் மாநகராட்சி கூட்டத்தில் அம்பேத்கர் குறித்து பேசப்பட்டதால் ஆம் ஆத்மி மற்றும் பாஜக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டது. நியமன கவுன்சிலரான அனில் மாசி என்பவர் ராகுல் காந்தி பிணையில்தான் வெளியில் உள்ளார் என்று பேசினார். அப்போது காங்கிரஸ், ஆம் ஆத்மி மற்றும் பாஜக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் மாநகராட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக முழக்கமிட்டு அவர் பதவி விலக ஒரு தரப்பினர் வலியுறுத்தினர். அதே நேரம் பாஜக கவுன்சிலர்கள் காங்கிரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். இதனால் மாநகராட்சி கூட்ட அரங்கே பரபரப்பாக காணப்பட்டது. நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி. நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, உறவினர் தான். நானும் ஜோதிமணி அக்கா நிறைய பேர் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா? நானும் ஜோதிமணி அக்கா உறவினர். எனக்கு அக்கா 20 வருஷமா தெரியும். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்டுருக்கேன் அரசியல் வருவதற்கு முன்பு. செந்தில் பாலாஜியும் ஜோதிமணியும் தனது உறவினர்களாக இருந்த போதிலும் அவர்களை சித்தாந்த மற்றும் கொள்கை ரீதியில் எதிர்த்து வருவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியின் வீட்டுக்கு சென்று அவரது அம்மா கையில் சாப்பிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஏன் நான் அரசியல் வருவதற்கு முன்பு நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிடலையா? செந்தில் பாலாஜின்னா என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்கார். அரசியல் வருவதற்கு முன்பு எங்க அம்மா கையில சாப்பிட்டு போயிருக்கார். கல்வி தரத்தை உயர்த்தியாக வேண்டும் என்ற நிலையில்தான் 5 முதல் 8 வரையிலான கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.